அதே போல இப்போ இதுல நம்ம சென்னையில ஒரு கார் பந்தயம் நடத்த போறாங்க. நாம எந்த விளையாட்டுக்கும் எதிராக இல்லை. ஆனால் செஸ் ஒலிம்பியாட கொண்டு போய் ஈசிஆர்ல வைக்கிறாங்க மகாபலிபுரத்தில். அத சென்னையில நடத்தி இருக்கலாம் ஒரு ஹாலுக்குள்ள இன்டோர். ஆனா அவுட்டோரை கொண்டு போய் சென்னையில நடத்துவது என்பது உண்மையிலேயே ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கிறது. இதனால வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வாரம் பரிதவித்து போவார்கள். ரயில் நிலையங்கள், விமான நிலையம், மருத்துவமனைகள், தலைமை செயலகம் போன்ற எல்லா இதுவுமே கட்டாயிரும். அதனால்தான் நாம் அதை கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல வங்காளதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வானது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருக்கிறது. அங்கு நம்முடைய இந்தியர்கள், குறிப்பாக இந்துக்கள் அதிக அளவு தாக்கப்படுகிறார்கள். இந்திய அரசாங்கம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று நேற்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ், திமுக போன்ற இதெல்லாம் வங்காளதேசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு என்ன வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க நம்முடைய எல்லை மாவட்டங்களில மற்ற மாநிலங்களிலிருந்து மருத்துவ கழிவுகளும் மற்ற கழிவுகளும் இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா வேலூரை பாத்தீங்கன்னா இங்க பாலாறு ஒரு குப்பை தொட்டி ஆகிட்டு, பாலாறுல கொண்டு போய் அவ்வளவு கழிவுகளை கொண்டு போய் கொட்டுறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாத ஒரு உள்ளாட்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம். பாலாறுல இது போன்ற அசுத்தம் செய்வதை, பாலாறு குப்பை தொட்டியாக மாறுவதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல இங்க பாதாள சாக்கடை திட்டம் இல்லையா, பாதாள சாக்கடை திட்டம் அதை செய்கிறேன் என்று சொல்லி நான் முதல்ல சொன்னது போல எந்த ஒரு திட்டத்தையும் விரைந்து முடிப்பதில்லை. சாலைகள் அவ்வளவு மோசமாக இருக்கிறது. எதையுமே திட்டமிட்டு செய்வதில்லை. அவர்கள் திட்டமிடுவதெல்லாம் ஒரு திட்டத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிறது. நேற்றைய தினம் நம்முடைய ராமசுப்பிரமணியம் என்கிற ஒரு நீதியரசர் தமிழக அரசிற்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்லாம விட்டது ஒண்ணுதான். நாங்க சொல்லலாம், இது ஒரு பாசிச அரசு என்று மிக தெளிவாக நாம் சொல்கிறோம். சவுக்கு சங்கர் என்கிற ஒரு யூடியூபரனுடைய குண்டர் சட்டத்தில் அடைத்ததை கண்டித்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கம் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர சமூக விரோதிகளுக்கு எதிராக பேசுபவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கிறது என்று. வடசென்னையை சேர்ந்த எங்களுடைய மாவட்ட தலைவரை கைது செய்திருக்கிறார்கள், முதலமைச்சரை விமர்சனம் செய்ததற்காக. ஆனால் பிரதமரை தரக்குறைவாக பேசிய மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறனை இதுவரையிலும் கைது செய்யாதது ஏன்? முதலமைச்சர் அதை செய்திருக்க வேண்டும். திமுக தலைவராக அல்ல, அவர் எல்லோருக்குமான முதலமைச்சர். ஒரு பிரதமரை தரக்குறைவாக பேசிய தயாநிதி மாறனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் செய்யல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினரை சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களை, விமர்சனம் செய்வர்களை இந்த பாசிச திமுக அரசு எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் நேற்றைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய ஆழமான கருத்துகள். அவர் கூறியிருப்பதை கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருப்பதையெல்லாம் நாம் படித்து பார்த்தோம் என்றால் இந்த அரசு தொடர்ந்த வழக்கை இந்நேரம் வாபஸ் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு சர்வாதிகார அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். இல்லை என்றால்
நீதிமன்றங்கள் தலையிடும். இனியும் நீதிமன்றங்கள் சும்மா இருக்காது. நேற்றைய தினம் அந்த குண்டர் சட்டத்துல சவுக்கு சங்கரை எப்படி கைது செய்தீர்கள் என்று சொல்லி காட்டமாக அவர் சொல்லி இருக்கிற கருத்துகள் தமிழக அரசுக்கு உண்மையிலேயே பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால இனிமேலாவது தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை, ரவுடிகளை, கொலைகளை தடுப்பதில் அக்கறை காண்பிக்க வேண்டும். இது போன்று முதல்வரை விமர்சிப்பவர்கள் பின்னாடி சென்று கொண்டிருப்பதால் இது நியாயமானதாக இருக்காது. நான் சொல்ல வேண்டியது